குமரி கடலில் படகு சவாரி தொடங்கப்படாததால் புதிய கண்ணாடி பாலத்தை காண முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, நேற்று இந்த புதிய பாலம் திறந்து வைக்கப்பட்டது. இன்றைக்கு சுற்றுலா பயணிகள் மக்கள் ஆர்வத்துடன் இருப்பார்கள். ஆனால் இன்னும் படகு சவாரி தொடங்கப்படாததற்கு என்ன காரணம்? வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், பொதுமக்கள் இது குறித்து என்ன தெரிவிக்கிறாங்க? திலகவதி மற்றும் பாலசுப்ரமணியம், அதாவது குமரி கடல் பகுதியில் இன்றைக்கு அதிகாலையிலிருந்தே மழையும் மற்றும் காற்றும் அதிகமாக காணப்பட்டு வருகிறது. தற்போது நாம் நிற்கக்கூடியது பூம்புகார் படகு தளம். இந்த தளத்திலிருந்து திருவள்ளூர் சிலை மற்றும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்துக்கு செல்ல வேண்டிய படகு சேவை துவங்கவில்லை. அதற்கான காரணம் என்பது தற்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டக்கூடிய காட்சி என்பது இந்த கடல் பகுதியில் கடல் அலை என்பது அதிகமாக காணப்படுகிறது. இதனால் தான் இந்த படகு சேவை தற்போது 8 மணிக்கு துவங்க வேண்டிய இந்த படகு சேவை தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அந்த காட்சியை நமக்கு பார்க்கலாம். இது புதுசாக கட்டியிருக்கக்கூடிய இந்த படகு தளத்தில் அந்த அலை தளத்தின் மீது அடிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் நமக்கு பார்க்க முடியுது. இது காரணம் தான் இந்த படகு தளத்திலிருந்து இந்த படகு சேவை துவங்காத காரணத்தால் அனைத்து படகுகளும் தற்போது இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் பூம்புகார் படகு தளத்தினுடைய முன்பகுதியில் காத்து நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் நமக்கு பார்க்க முடியுது. குறிப்பாக இந்த படகுனுடைய மறுபுறம் இருக்கக்கூடிய பகுதியிலும் ஏராளமான மக்கள் இந்த படகு சேவையை எப்போ துவங்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தானே உள்ளது. இந்த புதுசாக கட்டப்பட்டுள்ள இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்ப்பதற்காகத்தான் பெரும்பாலான மக்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். ஆனால் படகு சேவை எத்தனை மணிக்கு துவங்கும் என்பது பூம்புகார் படகு போக்குவரத்து கழகம் இன்னும் அறிவிக்கவில்லை. ஆனால் காற்று இந்த பகுதியில் மழை மற்றும் காற்று அதிகமாக இருப்பதால் கடல் அலை தற்போதும் அதிகமாகத்தான் காணப்பட்டு வருகிறது. இப்போ அங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய நிலை என்ன மனு? அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்களா, இல்லை இது தணிந்த பிறகுதான் காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அப்படின்ற நிலை இருக்கிறதா? அதாவது தற்போது வரை அந்த வரிசையில் நிற்கக்கூடிய மக்கள் சுற்றுலா பயணிகள் அந்த பகுதியில் தான் நிற்கிறார்கள். அதாவது காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த சுற்றுலா பயணிகளிடம் பூம்புகார் படகு தளம் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் எந்த விதமான பதிலும் சொல்லவில்லை. அவர்கள் அந்த வரிசையில் நிற்கக்கூடிய நிலைதான் நமக்கு பார்க்க முடியுது. ஆனால் இன்று காலையிலிருந்து சூரிய உதயம் பார்ப்பதற்காக திரிவேணி சங்கமம் பகுதியில் காத்து நின்ற சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றம் அடைந்து இந்த புதுசாக கட்டப்பட்டுள்ள இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்க்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இப்போதும் அந்த பூம்புகார் படகு தளத்தினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் வரிசையாக காத்து நிற்கக்கூடிய காட்சியை நமக்கு பார்க்க முடியுது. விவரங்களுக்கு நன்றி மனு.